this is Dr. Francis Xavier. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் பொலிட்டியோட கிளாஸ் நம்பர் 20 ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய the three wings. First is the executive, the second is legislature, the third one is judiciary. So today we are going to discuss about the judicial wing of the state government. State government உடைய wingல judiciary article number 214 to 231 deals with high court. High court தான் ஜுடிஷியரியில டாப்ல இருக்கு பாருங்க. The topmost court in the state is the high court. அந்த ஹை கோர்ட்டுக்கு கீழே தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே தாலுக் லெவல்ல சபார்டினேட் கோர்ட் நம்பர் 1, கோர்ட் 2, முன்சிப் கோர்ட், மெட்ரோபாலிட்டன் கோர்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன கிளை நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ நம்ம ஹைகோர்ட்டை பற்றி தான் அதிகமாக பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஹைகோர்ட் தொடர்பான கேள்விகள் தான் அதிகமாக வருகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கோர்ட்னா அது ஹைகோர்ட்டு. அப்புறம் இந்த ஹைகோர்ட் இந்தியாவில் முதலாக எங்கே வேர் இட் ஹாஸ் ஆரிஜினேட்டட் 1862ஆம் ஆண்டு பிரிட்டிஷார் காலத்தில் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இந்த முக்கியமான 3 பிரசிடென்சிஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய 3 பிரசிடென்சியில் ஹைகோர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1862. அப்புறம் முக்கியமான தகவல் இதில் என்னன்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் ஹாஸ் த அத்தாரிட்டி டு கான்ஸ்டிடியூட் கோர்ட், எஸ்டாப்ளிஷ் கோர்ட் ஆர் காமன் கோர்ட்ஸ். To establish courts in each and every state or a common court for one or more states. அதாவது பார்லிமெண்ட் நினைத்தால் ஒரு ஹைகோர்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இல்லை 1-2 ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹைகோர்ட்டை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு பவர், அதிகாரம் என்பது ஹைகோர்ட் கிட்ட இருக்கு, பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 25 ஹைகோர்ட் இருக்கு. அதில் 4 பார்த்தீங்கன்னா காமன் ஹைகோர்ட். இப்போ கேரளா ஹைகோர்ட் கீழே தான் லக்ஷதீப் இருக்கு. சரிங்களா, லக்ஷதீப் ஹைலாண்ட் கேரளா ஹைகோர்ட் கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சில ஹைகோர்ட்டை 4 ஹைகோர்ட் காமன் ஹைகோர்ட்டா இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஹைகோர்ட் கிடையாது, காமன் ஹைகோர்ட் தான் இருக்கு. மற்ற ஸ்டேட்டோடது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டை தான் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டெல்லிக்கு மட்டும் செப்பரேட்டான ஒரு ஹைகோர்ட் இருக்கு. நியூ டெல்லிக்கு மட்டும் செப்பரேட் ஹைகோர்ட் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி பிரசிடென்ட் தான் டிசைட் பண்றாங்க ஒரு கோர்ட்ல எத்தனை ஜட்ஜ் இருக்கணும் ஹைகோர்ட்ல அப்படின்றத டிசிஷன் எடுக்கிறது பிரசிடென்ட் தான். அப்புறம் இப்போ நம்ம இங்க பார்க்க போறது என்ன, குவாலிஃபிகேஷன். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோடைய குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாருக்கும் தெரியும். ஹீ ஷுட் பி a citizen of India. ஒரு இந்திய குடிமகனால் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜாக முடியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவர் 10 வருட காலம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும் ஹைகோர்ட்ல. மூணாவது அவருக்கு மினிமம் ஏஜ் எதுவுமே சொல்லவே இல்லை கான்ஸ்டிடியூஷன்ல, ஆனா மேக்சிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. இது கூட எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. 62 வயது. he can be in service till the age of 62. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய oath is conducted by governor. பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாரு? கவர்னர் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது கவர்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அவரை ரிமூவ் பண்ணலாம் இல்லைங்களா. எந்த ஒரு இது நடந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கும். அதாவது அதை நம்ம அது என்ன சொல்லுவாங்கன்னா இம்பீச்மெண்ட். இப்போ பிரசிடென்ட்டை கூட நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு கான்ஸ்டியூஷன்ல அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம், இம்பீச்மெண்ட். A president can be removed from office through impeachment. Impeachment என்பது ஒரு ப்ரொசீஜர். அப்போ அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுற அதே ப்ரொசீஜர் படி தான் நாம் ஒரு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை கூட ரிமூவ் பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை யார் தரணும்? பிரசிடென்ட் தான் தரணும். அப்போ இந்த ஆர்டர் தரதுக்கு முன்னாடி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். எங்க? லோக்சபாலையும் ராஜ்சபாலையும். லோக்சபால கிட்டத்தட்ட 100 பேர் ஓட் பண்ணணும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற. ராஜ்சபால 50 பேர் சைன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. லோக்சபால they will send it to the speaker. ராஜ்சபால யார் ஹெட்? சேர்மன்ட்ட கொடுப்பாங்க. அவங்க வேணா இதை ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஃப்யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம்,
ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ரிஜெக்ட் ரிஃப்யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. சப்போஸ் இஃப் தே ஹாவ் அக்செப்டட், அவங்க வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மெம்பர் கமிட்டியை வந்து இதை விசாரிக்கிறதுக்காக கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. 3 மெம்பர் கமிட்டி. அந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். செகண்ட் யார் இருப்பாங்க? ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், இல்லைனா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் வந்து ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ். மூணாவது வந்து ஜூரிஸ்ட், அப்படின்னா ஒரு சட்ட நிபுணர். இவங்களை வச்சு ஒரு கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து முடிவெடுப்பாங்க அதன் மீது. அது சரியானதாக இருந்தால் அந்த பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச்மெண்ட் இந்த ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுவாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அடிப்படையான 2 காரணங்கள் இருக்க வேண்டும். என்ன காரணங்கள்? மிஸ்பிஹேவியர், அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்க வேண்டும். அடுத்தது இன்கெப்பாசிட்டி. இன்கெப்பாசிட்டி என்றால் என்ன? தகுதி இன்மை. அவர் வந்து ஒரு ஜட்ஜா இருக்கிறதுக்கான தகுதி இல்லாதவர், அந்த வேலையை செய்யறதுக்கான முழுமையான ஒரு தகுதி பெறாதவராக இருக்க வேண்டும். இந்த 2 காரணத்தை தான் சொல்றாங்க, மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இதன் அடிப்படையில் தான் அவரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 இந்த இம்பீச்மெண்ட் பற்றி மிக தெளிவாக வந்து சொல்லுது. சரிங்களா? இது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. சரி, அப்போ வந்து சேலரிஸ் இப்போ பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜஸுடைய ஹைகோர்ட் ஜட்ஜுடைய சேலரி என்பது அதாவது சீஃப் ஜஸ்டிஸுடைய சேலரி 2009ஆம் ஆண்டு வரைக்கும் 30,000 ரூபாய் இருந்தது. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் வந்து 30ல இருந்து 90,000ஆக மாற்றப்பட்டது. சாதாரண ஜட்ஜுக்கு வந்து 26,000. அது வந்து பார்த்தீங்கன்னா அது 2009க்கு பிறகு 26 வந்து எதுவாக மாற்றினாங்க? 80,000 ரூபாயாக மாற்றினார்கள். அதே மாதிரி இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து நினைச்சோம்னா என்ன பண்ணலாம்? ஒரு அடிஷ்னல் ஜட்ஜஸ் அல்லது ஆக்டிங் ஜட்ஜஸை வந்து போடலாம். எங்க ஹைகோர்ட்ல வந்து போடலாம். இந்த அடிஷ்னல் ஜட்ஜ் ஆகட்டும், ஆக்டிங் ஜட்ஜ் ஆகட்டும், அவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்பது 2 வருஷம். முக்கியமாக அடிஷ்னல் ஜட்ஜ் வந்து 2 வருஷம் தான் இருக்க முடியும். ஏன் எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அடிஷ்னல் ஜட்ஜை வந்து பிரசிடென்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவார்? நிறைய வழக்குகள் தேங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் ஜட்ஜை வந்து போட சொல்லி கேட்பாங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, சரி, பவர் ஆஃப் த ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு வந்து என்ன பவர்லாம் இருக்கு? ஹைகோர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அதை நம்ம பார்ப்போம். அதாவது பொதுவாக வழக்குகள் என்ன? லோயர் கோர்ட்டுக்கு வரும், சபார்டினேட் கோர்ட்டுக்கு வரும். அதாவது தாலுகா லெவலில் இருக்கிற கோர்ட்டு, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய தாலுகா கோர்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த வழக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்து ஹைகோர்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த வழக்கு நிச்சயமாக செல்லும். ஆனால் இங்கே எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா சில வழக்குகள் வந்து டைரக்டாக நீங்கள் வந்து சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கே போகலாம். அது என்னென்ன வழக்குகள்? வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுதே நம்ம ஹைகோர்ட்டுக்கு செல்ல முடியும். அதுதான் ஹைகோர்ட்டுடைய ஒரு பவர். அது வந்து பவர் ஆஃப் த ஹைகோர்ட், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிராகரிக்கப்படும் பொழுது, மறுக்கப்படும் பொழுது ஒரு இந்திய குடிமகன் ஹைகோர்ட்டை நாடலாம். சரிங்களா? 2வது விஷயம் என்ன? மேரேஜ், டிவோர்ஸு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவமதிப்பு வழக்கு, எலெக்ஷன் தொடர்பானது, வில் தொடர்பானது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட்டுக்கே செல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றியான சில கேள்விகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நேரடியாக போகலாம். அதே மாதிரி ரிட் வழங்கக்கூடிய உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற அதே உரிமை ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு. ஹைகோர்ட் எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனது நமக்கு நிராகரிக்கப்படும் பொழுது நமக்கு ரிட்ஸ் வழங்குறாங்க இல்லைங்களா? அந்த ரிட்ஸை யார் வழங்குவாங்க? சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஹைகோர்ட்டும் வழங்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டியது சந்திரகுமார் கேஸ். சந்திரகுமார் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1997 சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மாதிரியே ஹைகோர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆனது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. இட் இஸ் த பேசிக்ஸ், இட் வில் டிஸ்டர்ப் த இஃப் யூ
do anything to that it will disturb the basic structure of the constitution அப்படின்றாங்க. நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. சந்திரகுமார் வழக்கு 1997. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஹைகோர்ட்டில் பார்க்க வேண்டியது என்ன, இன்ட்ரா கோர்ட் அப்பீல். இந்த இன்ட்ரா கோர்ட் அப்பீல்னா என்ன? எல்லா மாநிலங்கள்லேயும் ஹைகோர்ட் இருக்குது, ஒரு சில மாநிலங்களுக்கு காமனான ஹைகோர்ட். ஓகே, இந்த ஹைகோர்ட்டுகள்ல எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கேஸ் தோற்கடிக்கப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த எல்லா ஹைகோர்ட்டுக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் 3 கோர்ட்டுக்கு இருக்கு. அது எந்த கோர்ட்டு? பாம்பே ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட். வேற ஒரு ஹைகோர்ட்ல இப்போ கேரளாவோ இல்லை கர்நாடகாவில் இருக்க ஹைகோர்ட்ல முறியடிக்கப்பட்ட ஒரு வழக்கை மறுபடியும் நாம் அதை வந்து பாம்பே ஹைகோர்ட்டுக்கோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே போட்டு அதுக்கு நான் வந்து நீதி கிடைப்பதற்காக நாம் அதை முயற்சி செய்ய முடியும். அதனால தான் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் அப்படின்னு சொல்றாங்க இந்த 3 கோர்ட்டை. அதே மாதிரி நம்மளுடைய லோயர் கோர்ட்டுகள் எல்லாம் ஏதாவது ஒரு வழக்கு வந்து வழக்கில் வந்து பனிஷ்மெண்ட் வந்து 7 வருட காலம் கொடுக்க முடியும், இல்லை 7 வருஷத்துக்கு மேலே. 7 வருஷம் இல்லைன்னா 7 வருஷத்துக்கு மேலே சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு, இல்லைன்னா ஒரு ஹேங்கிங் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஹைகோர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அதுதான் ரூல். ஹைகோர்ட்டுடைய ஒப்பீனியன் இல்லாமல் நிச்சயமாக அதை கொடுக்கக்கூடாது, அனுமதியின்றி செய்யக்கூடாது. அப்போ நம்ம இந்த இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா கொலீஜியன் சிஸ்டம். ஹைகோர்ட் பற்றி நம்ம பேசும்பொழுதே நம்ம ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அடிக்கடி பரீட்சையெல்லாம் கேட்பாங்க, வாட் யூ மீன் பை கொலீஜியம் சிஸ்டம்? இந்தியாவில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுற அந்த முறையின் பெயர் தான் கொலீஜியம் முறை. சரிங்களா? இந்த கொலீஜியம் முறையில் எப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த ஹைகோர்ட்டில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸ், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை, அந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஒரு 2 பேரை வந்து கன்சல்ட் பண்ணணும் இந்த விஷயத்தை பற்றி. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த கொலீஜியன் சிஸ்டம். இப்போ 99வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2014. அதுக்கப்புறம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் NJAC ஆக்ட் 2014. இந்த 2 ஆக்ட் படி கவர்மெண்ட் இந்த 2 ஆக்டை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொலீஜியம் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்ற ஒரு புது பாடியை வந்து உருவாக்குறாங்க 2014ஆம் ஆண்டு. அப்போ என்ன பண்றாங்க, இதுக்கு எதிரான அப்ஜெக்ஷன் நாடெங்கும் எழுகிறது. எல்லா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் இதுக்கு எதிராகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீதித்துறையில் தலையிடுவது சரியல்ல, நல்லதல்ல. நீதித்துறையில் தலையிடுவது என்பது இந்த நாட்டுடைய வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, சாவர்னிட்டியை பாதிக்கக்கூடியது. எதுடைய சாவர்னிட்டி? ஜுடிஷியருடைய சாவர்னிட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. எனவே இதை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி மறுபடியும் அந்த NJACயை அபாலிஷ் பண்ணி 2015ஆம் ஆண்டு பழைய கொலீஜியன் சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியது, ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன் வந்து ஹைகோர்ட். அந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு, அதுக்கீழே முனிசிப் கோர்ட் இருக்கு. சரிங்களா? இந்த சபார்டினேட் கோர்ட் பற்றி ஆர்டிக்கல் வந்து 233 இருந்து 237 வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சபார்டினேட் கோர்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க தகவல்கள். இதில் இருக்குது ஆர்டிக்கல் 233 இருந்து 237 வரைக்கும். இதில் நம்ம முக்கியமாக பரீட்சையில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஒரு சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜாக வந்து ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன முக்கியமானது, 7 வருஷம் அவர் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அவரை எக்காரணத்தை கொண்டு அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்பாயின்மெண்ட், ப்ரமோஷன் எல்லா விஷயத்தையும் முடிவு செய்பவர் யாரு? கவர்னர், இன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். சபார்டினேட் கோர்ட்டு ஜட்ஜ், சபார்டினேட் கோர்ட் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் உடைய ப்ரமோஷன் பற்றி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முடிவெடுப்பவர் கவர்னர் தான், வித் த கன்சல்டேஷன் ஆஃப் வித் த ஒப்பீனியன் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வைண்ட் அப் ஹியர். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.